திருவள்ளூர் கான்ஸ்டிடுவன்சியை பொறுத்தவரை இப்போ ஒரு செமி அர்பன் கான்ஸ்டிடுவன்சி, அதாவது இப்போ பார்க்க முடியுது. ஏன்னா கொஞ்சம் பகுதிகள் சென்னை பகுதியில் வரும், சிலது வந்து கொஞ்சம் கிராமப்புற பகுதிகள் கொஞ்சம் நிறைய இருக்கு. இதுல வந்து இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக கொஞ்சம் கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. 2016 தோற்கின்ற தேர்தலில் கூட திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கு 2006, 96 போன்ற தேர்தல்கள் திமுக கம்ஃபர்டபுள் பொசிஷன் இருந்திருக்காங்க. அதிமுகவுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவே கொஞ்சம் வீக்கான ஒரு தொகுதியா இருந்திருக்கு. ஆனா 2011 திரு பிவி ரமணா அவர்கள், முன்னாள் அமைச்சர் பிவி ரமணா அவர்கள் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் நல்ல ஓட்ஸ் கொஞ்சம் அதிமுகவுக்கு ஒரு கிளவுட் ஏற்படுத்தியிருக்காரு. பிவி ரமணா அப்புறம் நம்ம செய்திகளை படிச்சிருக்கோம். அவர் அமைச்சராக்குறாங்க, சில அவர் மீது சில முறைகேடுகள் இருந்தார், பதவி நீக்கம் செஞ்சாங்க. அவங்க 2016 சீட்டு கொடுக்கல. ஒரு 2016 பிவி ரமணா அவர்கள் சீட்டு கிடைச்சிருந்தா 16 கூட வெற்றி பெற்று வைப்பாரு. 2021 அதிமுக தோல்வி அடைகின்ற தேர்தலில் கூட கிட்டத்தட்ட 40% ஓட்டை வந்து பிவி ரமணா எடுக்கிறார். அதாவது நம்ம அதிமுக சென்னை மண்டலத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொகுதி எல்லாமே ஒரு 38% மேல ஓட்டு எடுக்கிறாங்களோ அதெல்லாம் அந்த கேண்டிடேட்ல நல்ல கேண்டிடேட்.